தெலுங்கானாவில் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் 10 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இடுக்கி உட்பட 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். இதுக்கு விழுந்தடிச்சு தான் சிரிக்கணும். எப்படி சிரிக்கிறது, எதால சிரிக்கிறதுன்னு கூட தெரியாது. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க முடியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன், வானை ஏறி வைகுண்டம் காட்டுறேன் அப்படின்னு சொன்ன கதையா, தமிழ்நாட்டுல 2 சீட்டு தனியா நிக்க வக்கத்த ஒரு கட்சி, ஆந்திரால 10, கேரளால 8. எனக்கு ஒரு இதுக்கு கூட தோணுதுங்க, லே லடாக்ல கூட அவர் நிக்கலாம், பலுச்சிஸ்தான்ல நிக்கலாம், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, கென்யா, கனடா, அங்கெல்லாம் ஏன் அந்த ஊர்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? திருமாவளவன் அங்க போய் நிக்கலாம்ல. ஏன்னா இங்கேயே 2 சீட்டுக்கு மேல கிடையாது, ஓடிப்படான்னு விரட்டி விடுறாங்க அவரை. அப்படி இருக்கும்போது இவரு நான் அங்க நிக்க போறேன், இங்க நிக்க போறேங்கிறது இது ஒரு குரூர நகைச்சுவை. அதோட இல்லாம இங்க எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்றத மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? என் நண்பர் ஒருத்தர் கூட கார்த்தால ஒரு சோசியல் மீடியால பதிவு போட்டிருந்தாரு. அத மனசுல வச்சுட்டு தான் கேக்குறேன். அப்ப அங்க எழுச்சி சேட்டன் அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்னடத்துல அதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு புரியாத ஒரு இதுல சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா அவரை தெலுங்குல திம்மாவலு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அதனால ஒரு கேலி கூத்து. அவருக்கு ஏதோ பொழுது போகணும்னு சொல்லி பேசுறாரு, மீடியா அட்டென்ஷனுக்காக பேசுறாரு. முன்னாடி தமிழ்நாட்டுல அவரு தனியா நின்னு ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிக்கிறாரான்னு பாருங்க முதல்ல. அதுக்கப்புறம் இந்த காமெடியை பத்தி பேசலாம் நம்ம.